Hi friends, welcome back to my channel வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், கடைகளில் இருக்கிற டேஸ்ட்டை விட சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். என்னோடய பசங்களுக்கும் அப்படி தான் பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சேன், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதை நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வாங்க நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இது 2 எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே வயிறு வந்து ஃபுல்லாகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, சோம்பு 2 மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை, ஒரு அரை வேக்காடு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். ஸோ அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் தோலை சீவிட்டு ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது 3 சேர்த்துருக்கேன். இந்த பொடி இதெல்லாம் கரெக்டான அளவில் நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இப்போ நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதுக்கடுத்த ஒரு 2 பொட்டேட்டோ வந்து நான் அவிச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம பொரிக்கிறதுக்கு கட் பண்ண மாதிரி வச்சோம் அப்படின்னா ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு இரும்பு தோசைக்கல்லில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதில் வந்து ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்ட்டு மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த ப்ரெட்டில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ண மயோனைஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து உண்மையிலே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நான் செகண்ட் டைம் தான் வீட்டில் பண்ணுறேன், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, இந்த மசாலாவையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு 2லையும் நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம் மசாலாவை. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை வச்சுட்டு இந்த ப்ரெட்லேயும் நம்ம கொஞ்சோண்டு மயோனைஸையும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக போட்டுட்டு அது மேலே எடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜ்ஜு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லவே முடியலை. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம வந்து அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை 2ஆக கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணேன். இதை டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற கேப்பில் ஒரு கடி கடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் சாண்ட்விட்சை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுமா, நாங்கள் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களோட பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.